வணக்கம், வெல்கம் டு அம்மங்கா கிச்சன். இன்றைக்கி கிச்சனில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப ஈஸியாக 3 ஸ்டெப்ஸ் தான் பயன்படுத்தி இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணியை ஊற வச்சு 2 உருளைக்கிழங்கு, கொஞ்சம் உப்பு, தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 4 விசில் வரைக்கும் விட போகிறோம். மைதா மாவு ஒரு கப்பை எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஓமம் அதை எடுத்து இந்த மாதிரி ஓமம் எடுத்து ஒரு கையில் 2 பக்கமாக அப்படியே நல்லா கசக்கிட்டு அதையும் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய், அரை ஸ்பூன்லேருந்து நீங்கள் 1 ஸ்பூன் வரைக்குமே அந்த நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கையால் வெறுமனே கலந்து விட்டு மாவு நல்லா கிளறினதுக்கப்புறம் பிடிச்சோன்னா அப்படி பிடிக்கிற வரணும். அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து பிசைய ஆரம்பிச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவை நல்லா பதமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா தளர்ச்சியாக வந்துடும் மாவுக்கு. நம்ம பிசைய மாவு வந்து நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இப்போது நம்ம ஒரு தவாவில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறமா இப்போது பூண்டு ஒரு 2 பூண்டை நல்லா நைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டேன். இப்போ அது கூட ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் இப்போ சேர்த்து நல்லா நம்ம கிளறி வதக்கிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம அதில் வந்து 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு தோல் உரித்து வச்சுருக்கோம்ல, அதை கையால் மசிச்சு விட்டு இது மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மேஷ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அதுக்கு தேவையான உப்பையும் அதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கலாம். தண்ணியை ஊற்றி நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் பச்சை பட்டாணி ஒரு கரண்டி அளவுக்கு வேக வச்சுருந்தாலும் ஒரு கைப்பிடி அதையும் இப்போ சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம அது கூட கொஞ்சம் லெமன் ஜூஸ் புழிஞ்சு அதில் விட்டு நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிட்டோன்னா நமக்கு மசாலா ரெடி. இப்போ நம்ம மாவு நல்லா அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ அதை வந்து மாவு போட்டு திரட்டி நம்ம நல்லா சப்பாத்தி குழவையால் நல்லா ஈவனாக திரட்டி வச்சுக்கலாம். இதே மாதிரி நல்லா ஒரே சீராக திரட்டி அதை எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3 லைன் கோடு போட்டு அதை கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலாவை ஒரு ஸ்பூனாக ஒரு கட்டத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி எல்லா பக்கமும் எடுத்து வச்சுட்டு நம்ம மைதா மாவை கொஞ்சம் தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். அதை நான் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு அப்படியே தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து பக்கெட் போட வேண்டியதான். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி நம்ம இதே மாதிரி தான் எல்லாத்தையும் நம்ம ஒரே மாதிரி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணி அப்படியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பொரிக்க ஆரம்பிக்கணும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது வேலை ரொம்ப ஈஸி, ஆனால் நல்லா டேஸ்டியாக ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப ஏற்றது. எண்ணெய் இப்போ சூடேறிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த இதை போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒன்று ஒன்றா அதில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை வேக வச்சுக்கலாம். நம்ம ஹையில் வச்சோம்னா மேலே செவந்து போயிடும், அப்புறம் பொதுக்குன்னு இருக்கும், கரகரப்பாக இருக்காது. அதனால் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம்.
நல்லா வேகிற வரைக்கும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போது வெந்ததுக்கப்புறம் திருப்பி திருப்பி விட்டு நாலாப்புறமும் வேக வச்சு அதுக்கப்புறமா நம்ம எடுக்கலாம். இப்போது திருப்பி விட்டுக்கிறேன். இது நல்ல இந்த மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அருமையாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் அருமையாக இருக்கும். நல்லா 4 பக்கமும் இது வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா கலரும் கரெக்டாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். எண்ணெய் இல்லாமல் வடித்து விட்டுட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கிறேன். ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வெரி ஈஸி, வெரி டேஸ்டி, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 3 ஸ்டெப்ஸை பயன்படுத்தி ஒரு அட்டகாசமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம அம்மங்கா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம்.